வணக்கம், நான் கிஷோர் பேசுகிறேன். ஆரம்பத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சுந்தரராஜன் அவர்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டைரக்டர் விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்புறம் டைரக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி ரோல் சொன்ன உடனே எனக்கு இதை விட அதிகமாக நான் கேட்டிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அது இல்லாமல் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ நல்ல டைரக்டர், அவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஏந்திரகான் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் கூட வேலை செய்கிறது டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு ஒரு ஆனர் தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த படத்தில் என்னோட ரோல் நீங்கள் ட்ரெயிலில் பார்த்தாலே தெரியும், ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ரோல். இதில் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கா, பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருக்காங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். எல்லா ஷேட்ஸும் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர் இது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலில் கிடச்சிது வந்து சார். ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு விஷ்ணுவர்தன் சார் ஃபார் கிரியேட்டிங் சச் அ ரோல். இந்த மாதிரி ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தில் நான் எல்லாமே நான் சொல்லக்கூடாது. இந்த படத்தில் பல பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதுல் குல்கர்னி, மகேஷ் மஞ்சுரேக்கர், சுமந்தங்க, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ இவங்களாம் இருக்கும்போது நானும் கூட இருந்தால் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எனக்கு. பிகினிங்கில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் நான் டப்பிங் போகும்போது அவ்வளோ எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும் எனக்கு இந்த படத்தில்னு சொல்லி நானும் நினைக்கவே இல்லை. பட் டப்பிங் பண்ணும்போது தெரிஞ்சது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கேரக்டருக்கு டைரக்டர் கொடுத்துருக்காருங்கிறது. ரியலி ஹாப்பி டு பி அமாங் சச் கிரேட் ஆக்டர்ஸ், அவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட. நிஜமா எனக்கு ஒரு பூன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு ஒரு மல்டி ஸ்டார் படத்தில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பல பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரே யூனிட்டில் பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்சது. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் அக்கேஷன் எனக்கு. அஜித் சார் கூட வேலை செய்கிறது வந்து எனக்கு நிஜமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னென்னா, நான் ஹரிதாஸ் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கால் வந்து காலங்களில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது, ஹலோ நான் அஜித் பேசுகிறேன். எனக்கு எந்த அஜித், யார் அஜித் பேசிட்டு, ஸோ சமீப அருகில் அஜித் சார் கூப்பிட்டுருக்காங்க. சார் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படம்னு தெரிஞ்சது, வெல்கம் ஆன் போர்டுன்னு சொன்னார். ஸோ ரியலி டாஸ்க் ஒரு மாதிரி ரொம்ப கிராட்டிஃபைங் ஃபீலிங். இட்ஸ் ரியலி நைஸ். அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டர் வந்து நீட் நாட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும், இல்லைன்னா என்னை வெல்கம் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அப்ளிகேஷன் கிடையாது. பட் ஸ்டில் அவர் பண்ணார். தட்ஸ் கிரேட். அப்புறம் அஜித் சார் கூட வேலை செஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ஆக்டர் கூட வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. அது இல்லாமல் ஒரு நல்ல மனிதனோட வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே பேசியிருப்பாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் தெரியும் ஹவு ஸ்வீட் சொல்லி. எவ்ரிடே யூஸ் டு பி. எப்படின்னா, நீங்கள் அவரை ஒரு உங்கள் ஃபேமிலியிலேருந்து வெளியே இருக்கிற ஆளாக பார்க்கவே முடியாது. He becomes so close. ஸோ க்ளோஸ்னால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாக்குறாரு உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். இந்த ஷூட்டிங்கில் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, பாம்பேயில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. மோஸ்ட்லி டெங்கு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தெரியல, ஆக்சுவலி டேமேஜ் பண்ண முடியல. நாட் ஃபீலிங் வெல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஃபீவர் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை அப்படியே கேள்விப்பட்டு அஜித் சார் வந்திருக்கார். நான் கேரவனுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் இருந்த கேரவன் கிட்ட வந்து என் ஆக்சிடென்ட் வெளியே வந்தானே. ஸோ அவன்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன பண்ணுறாரு. ஸோ தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அவர் இல்லை, எழுப்ப வேணாம், ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க சார் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிருக்கேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் சொன்னான், கூப்பிட்டுருந்தானே என்ன, நான் வந்திருப்பேன் வெளியான்னு சொல்லி சொன்னேன். பட் இல்லை, எழுப்ப வேணாம்னு சொல்லி போயிட்டாரு.
ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இட் இஸ் ஸோ ஜென்யன். எப்படின்னா டெஃபினெட்லி இப்போ நான் ஒருத்தரை விசாரிச்சுக்கணும்னா நான் போய் விசாரிச்சிட்டேன். பட் அதுக்குள்ள இன்னொருத்தரோட கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே யோசிச்சு பார்க்குறது எனக்கும் வரல. அதெல்லாம் ஹி வாஸ் ஸோ ஜென்யன் டு திங்க் தட் ஆல்சோ. அந்த மாதிரியும் யோசிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. தட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஐ கான்ட் ஃபர்கெட் தட். ரெண்டு மாஸ்டர்ஸ் வெளியிருந்த வந்து பண்ணாங்க. கேஷா ஒருத்தர், இந்த தரப்பு இந்த படத்துக்கு ஸ்டன் டைரக்டர்ஸ் தெலுங்கு 2 பேர் வந்து பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஸ்டன் டைரக்டர்ஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த வே அவங்க பிளான் பண்ண விதம், அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் எல்லாமே. அதை மீதி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்தது. இட் இஸ் குவைட் ஸ்கேரி. ஏன்னா அஜித் சார் பேசிக்கலி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால அவருக்கு அதிகாரப்பட்டது இந்த படம். இந்த படத்தில் வந்து ஸ்டன் டைரக்டர்ஸ் அற்புதமாக பிளான் பண்ணி சொன்னாங்க. ஸ்டன்ஸ் எல்லாமே 2 பேரில் இருந்த மாஸ்டர்ஸ் வந்து பண்ணாங்க. ஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாமே, இந்த டேரக்டர்ஸ் எல்லாமே வே தே ஹேட் பிளான் திங்ஸ் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி. தேங்க்ஸ் டு ரத்னம் சார். அவ்வளோ பொறுமையாக நம்மளை ஷூட் பண்ண விட்டுருக்கு. பிஃபோர் தென் யூனோ ஹீஸ் வெரி கிளியர் இன் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டூ அண்ட் takes everything from the actor and from the scene, what he wants the film to be, his film to be, and it's நல்லா clear-ஆ இருக்கு. ஸோ இந்த அவுட்புட் அவ்வளோ அழகாக இருக்கு. இதில் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அஜித் சார் எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால டெஃபினெட்லி தெர் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் அந்த ஜம்ப் பண்ணுற சீன் வந்து ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். நான் யோசிச்சு கூட பார்த்தேன், ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கணும், நான் வந்து டெஃபினட் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டேன். பட் அவுட்புட் இப்படி வரணும். ஸோ ஐம் என்டர்டெய்னிங் தி ஆடியன்ஸ் அண்ட் பீப்புள் கம் அண்ட் வாட்ச் மீ. அவங்களுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அண்ட் எவ்ரி ஆல் ஆர்டர்ஸ், ஆர்யா அண்ட் தரமன் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த வே தி கிஃப்ட் அண்ட் சர்வ் டு தி ரோல், அவங்களோட டெடிக்கேஷன் எனக்கு ரியலி சர்ப்ரைசிங். நான் வந்து ரொம்ப சோம்பேறியான ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங். எனக்கு ஸோ நைஸ் டு வாட்ச். நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து, நிறைய கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தில் ஆர்யா இருக்காரு. வெரி நைஸ் பர்சன். எல்லாரும் பற்றியும் இப்படி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஜென்யூனாக எனக்கு என்ன தோணுச்சு அது சொல்கிறேன். அண்ட் வெரி நைஸ் டு வாட்ச். அவர் இருக்கும்போது ரொம்ப அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் அந்த என்வாயன்மெண்ட்டும் அப்படி இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய தடவை டைரக்டர் வந்து திட்டிட்டு இருக்காரு, யாரியா இருக்காரா, இருந்தால் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஜோக் பண்ணி சும்மா இருப்பார், நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். ஷார்ட் டேக் ரெடி நல்லா சொன்னாலும் இந்த சிரிப்பு தாங்க முடியாது, அப்படி இருக்கும். ஸோ ஹி கேன் லெவன் அப் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ எவ்வளோ க்ளீமியாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் ஒரு சிரிப்பு கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அட் த சேம் டைம் அவ்வளோ ஜென்யூன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆர்யாவுக்கு டப்பிங் பண்ணும்போது கூட நான் அவர் டப்பிங் பண்ணி முடிச்சு நான் போய் டப்பிங் பண்ணேன். ஸோ அதில் கூட அப்படி தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ லாஃப்டர் ரைட். அங்கே வந்து அதை அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங் பர்சன், அட் த சேம் டைம் ஜென்யூன்.